வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான பிரியாணி செய்கிறேன். கோழிக்கறி எலும்பு இல்லாத சின்ன சின்னதாக நான் வெட்டி வச்சுக்கிறேன். கோழிக்கறி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன் 1 ஸ்பூனு, கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்க்குறேன் ஒரு அரை ஸ்பூனு, மஞ்சள் தூள் சேர்க்குறேன், திட்டமாக உப்பு சேர்க்குறேன். பிசைஞ்சு இதை ஃபஸ்ட்டு நம்ம பொரிச்சிக்கலாம். அதில் திட்டமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கறியை பண்ணி போட்டு நான் வரேன். கறி அப்படியே பொரிஞ்சுக்கிட்டோம். கட்டி வச்சுட்டு இங்கே தாளிக்கிறேன். கொஞ்சம் இதில் நெய் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பூண்டு, சீரகம், இந்த பிரியாணி இலை இதை போட்டு தாளிக்கணும். பட்டை 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு கட்டி சேர்க்கணும். ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம், புதினா போட்டுக்கிறோம், கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கிறோம், புதினா கொத்தமல்லி போட்டுக்கிறோம், தக்காளி பழத்தை சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். நான் உப்பு போட்டு வதங்கினா செஞ்சிடும். தக்காளி வெங்காயம் வதங்கிடும். அதுக்காக தான் உப்பு சேர்த்துக்கிறேன். சீக்கிரமாக இதை வதக்கிடுவோம். பாருங்கள், கோழிக்கறி வெந்துடுது. போதும், இது வெந்தது. இது வெந்ததை நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம். மாவு எடுத்து இதை போட்டுடலாம். இது எடுத்து வச்சிட்டோம். இப்போ நம்ம நல்லா வதங்கிடுது. இப்போ நம்ம இதில் மிளகாய் தூள் சேர்க்குறோம், உப்பு புளிக்காரம், இஞ்சி தூள் சேர்க்குறோம், இதில் கரம் மசாலா தூள் சேர்க்குறோம். இந்த பாஸ்தா பாருங்க, இந்த பாஸ்தா இந்த கப்பில் 3 எடுத்துக்கிறேன். இது 2 இந்த பாஸ்தாவை நான் இதில் சேர்த்துட்டு இதில் ஒரு வாட்டி நம்ம செஞ்சுடுவோம். இதில் 3 கப்பு எடுத்துக்கிறேன். இப்போ 4 கப்பு தண்ணி வைக்க போகிறோம். 1 கப்பு தேங்காய் பால் வைக்கிறேன். 3 கப்பு வைக்கிறேன். இது முங்குற அளவுக்கு தண்ணி வச்சா போதும். பாஸ்தா முங்குற அளவுக்கு தண்ணி வச்சா போதும். 3 கப்பு பாஸ்தாவுக்கு 3 கப்பு தண்ணி தான் வைக்கிறேன். திட்டமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லெமன். பொரிச்சு வச்ச கோழிக்கறியை சேர்த்துக்கலாம். பொரிச்சு வச்ச கோழிக்கறியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் சுண்டிட்டுதான். இப்போ நம்ம அதை கொஞ்சம் தம் போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா பொரிக்கலாம். கொஞ்சோண்டு லெமன் 2 ட்ராப்ஸ் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். 10 நிமிஷம் இருக்கும். தம் போட்டுக்கிறோம். 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணலாம். பார்க்கலாமா? என்ன அழகான சுவையான சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டு போகிறோம். கொஞ்சம் அப்படியே தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் காஞ்சா நல்லா பழப்பெல்லாம் ஆகிடும். சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு தொட்டுக்கு லக்ஸ் மீன். நீங்கள் இனிமேல் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இனிமேல் கமெண்ட் சொல்லுங்கள்.